விஷன் செய்திகளுக்காக ஆனந்தி. விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள். புதுவைக்கு 2 நாள் ரெட் அலர்ட், பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தல். புதுவையில் தொடரும் கடல் சீற்றம், கடற்கரைக்கு பொதுமக்கள் யாரும் வர வேண்டாம் என்று அறிவுறுத்தல். கட்டிட தொழிலாளி கொலை வழக்கு, 4 பேர் கைது. ஆரம்ப சுகாதார நிலையங்களில் 24 மணி நேரமும் மருத்துவர்கள் பணியில் இருக்க வேண்டும், மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தல். இனி விரிவான செய்திகள். புயல் காரணமாக புதுவைக்கு 2 நாட்கள் ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் நீடித்துள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்போது சற்று வலுவிழந்த நிலையில் இலங்கைக்கு கிழக்கே நிலை கொண்டு இருந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வடகிழக்கு திசையில் சற்று விலகியுள்ளது. முல்லைத்தீவிற்கு 190 கிலோமீட்டர் தொலைவில் நீடித்தது. அதிகாலை 2:30 மணிக்கு கிழக்கு நோக்கி விலகிச் சென்றது. இன்று காலையில் அந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் பெங்கல் புயலாக வலுப்பெற்றுள்ளது. வேதாரண்யத்திற்கு கிழக்கே தென்கிழக்கு திசையில் 390 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளது. இது நாளை காலை கடலூருக்கு 250 கிலோமீட்டர் தொலைவிலும் வேதாரண்யத்திற்கு 160 கிலோமீட்டர் தொலைவிலும் இருக்கும். பின்னர் நாளை இரவு கடலூருக்கு 150 கிலோமீட்டர் தொலைவிலும் வேதாரண்யத்திற்கு 75 கிலோமீட்டர் தொலைவிலும் வரும்போது கடலூர் மயிலாடுதுறை பகுதிக்கு நகரும் போது வலுவிழுக்கும். அதாவது வேதாரண்யத்திற்கு 75 கிலோமீட்டர் தொலைவில் வரும்போது செயலிழந்துவிடும். நாளை இரவு கடலூருக்கு 150 கிலோமீட்டர் தொலைவிலும் வேதாரண்யத்திற்கு 75 கிலோமீட்டர் தொலைவிலும் வந்த பிறகுதான் செயலிழக்கும். அப்போது அது புயலாக இல்லாமல் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறித்தான் கடலூர் அருகே கரையை கடக்கும். குறிப்பாக பரங்கிப்பேட்டை புதுச்சேரி இடையே கரையை கடக்கும். பெங்கல் புயல் சிலழ்ந்த நிலையில் மழை பொழிவு பலமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதா. இதனால் வரும் 29 மற்றும் 30 ஆகிய 2 தினங்களுக்கு புதுச்சேரிக்கு ரெட் அலர்ட் அறிவிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்கும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். புதுவையில் கடல் சீற்றமாக இருப்பதால் பொதுமக்கள் கடற்கரைக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக புதுச்சேரி கடற்கரையில் இன்று வழக்கத்திற்கு மாறாக கடல் அலையின் சீற்றம் அதிகமாக காணப்பட்டது. இதனிடையே நேற்றிரவு முதல் புதுவையில் மழை பெய்ததால் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் புதுச்சேரி கடற்கரைக்கு வர தொடங்கினர். அப்போது கரையோரம் பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் பொதுமக்களை விரட்டியடித்தனர். மேலும் கடல் சீற்றம் அதிகமாக இருப்பதால் கடற்கரைக்கு வர வேண்டாம் என்று எச்சரிக்கை செய்து அனுப்பி வைத்தனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு நிலை கரையை கடக்கும் வரை பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் யாரும் கடற்கரைக்கு வர வேண்டாம் என்று போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர். கட்டிட தொழிலாளி கொலை வழக்கில் 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் வானூரை அடுத்த திருவுக்கரை பகுதியில் உள்ள அரசுக்கு சொந்தமான கல்குவாரியில் கடந்த 23ஆம் தேதி தலை கை கால்கள் துண்டிக்கப்பட்ட நிலையில் உடல் மட்டும் பாலித்தீன் கவரில் கட்டப்பட்ட நிலையில் வாலிபர் ஒருவரது உடல் கண்டெடுக்கப்பட்டது. கொலை செய்யப்பட்டது கிளியனூர் காவல் நிலையத்திற்குட்பட்ட கொந்தமுனூரில் பெண் பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் சிறையில் இருந்து வெளியே வந்த திருவெண்ணைநல்லூரை சேர்ந்த ராஜதுரை என்ற கட்டிட தொழிலாளி என்பது தெரிய வந்தது. விசாரணையில் ஈடுபட்ட தனிப்படை போலீசார் ராஜதுரையின் செல்போன் எண்ணிற்கு வந்த அழைப்புகளை வைத்து சிலரை பிடித்து விசாரித்தனர். அதில் திருவெண்ணைநல்லூரை அடுத்த கொத்தனூர் பகுதியை சேர்ந்த சிவா, மோகன்ராஜ், சரவணப்பாக்கத்தை சேர்ந்த உதயா ஆகியோரும் தலைமறைவாக உள்ள மேலும் சிலரும் சேர்ந்து ராஜதுரையை அடித்து கொலை செய்தது தெரிய வந்தது. அதில் இறந்த ராஜதுரைக்கு சிவா, உதயா, மோகன்ராஜ் ஆகியோர் நீண்ட கால நண்பர்களாக இருந்து வந்துள்ளனர். இதனையடுத்து சிவா, மோகன்ராஜ், உதயா ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். அவர்களிடம் நடத்திய விசாரணையில் தங்களுக்குள் குடிபோதையில் ஏற்பட்ட தகராறில் ராஜதுரையை தடியால் அடித்து அங்கிருந்து தப்பியதாகவும் மறுநாள் வந்து பார்த்தபோது ராஜதுரை இறந்திருப்பது தெரிய வந்ததாகவும் இதனால் அதிர்ச்சியடைந்த நண்பர்கள் இறந்த ராஜதுரை உடலை அதே பகுதியில் உள்ள கரும்பு தோட்டத்தில் 5 நாள் பதுக்கி வைத்துவிட்டு புதுச்சேரிக்கு சென்றதாகவும் பின்னர் கார்த்திக் என்பவரது உதவியுடன் கரும்பு தோட்டத்தில் அழுகிய நிலையில் இருந்த ராஜதுரை உடலை வெட்டியதாகவும் தெரிவித்துள்ளனர். தனித்தனியாக உடலை பாலித்தீன் பைகளில் போட்டி திருவக்கரையில் உள்ள கல்குவாரியில் வீசி சென்றதாகவும் அவர்கள் கூறியுள்ளனர். இதனையடுத்து வாலிபரின் தலையை போலீசார் தேடி வருகின்றனர். புதுவையில் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் 24 மணி நேரமும் மருத்துவர்கள் பணியில் இருக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தெரிவித்துள்ளார். மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது அவர் மழையினால் மக்கள் பாதிக்கப்படாமல் இருக்க தேவையான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் மீட்பு பணிகளுக்காக அரக்கோணத்தில் இருந்து தேசிய பேரிடர் மீட்பு படையின் ஒரு குழுவினர் புதுவைக்கு வந்துள்ளனர். தேவைப்பட்டால் கூடுதலாக வீரர்கள் அழைக்கப்படுவர் என்றார்.
மாவட்ட நிர்வாகம் தயார் நிலையில் உள்ளதாக கூறிய அவர், பாதிக்கப்படும் மக்களை தங்க வைக்க நிவாரண முகாம்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்றார். தற்போது வரை பெரிய பாதிப்பு எதுவும் இல்லை என்று தெரிவித்த அவர், இருப்பினும் அனைத்து துறைகளின் சார்பிலும் கட்டுப்பாட்டு அறைகள் திறக்கப்பட்டுள்ளதாகவும், கட்டுப்பாட்டு அறைக்கு மரம் விழுந்தது தொடர்பான புகார்கள் வருவதாகவும் கூறினார். அவை உடனடியாக வெட்டி அகற்றப்படுவதாக தெரிவித்த மாவட்ட ஆட்சியர், அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் 24 மணி நேரமும் மருத்துவர்கள் தயார் நிலையில் இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும், தனியார் மருத்துவக் கல்லூரிகள், தனியார் மருத்துவமனைகளிலும் ஆம்புலன்ஸ்களை வழங்கி உதவ தயாராக உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். ஸ்டெபிலிட்டி சர்டிஃபிகேட் வாங்கியிருப்பாங்க நினைக்கிறேன். பிபி அப்ரூவல் இன்ஜினியர்ஸ் வந்து ஸ்டெபிலிட்டி சர்டிஃபிகேட் வாங்கிக்கணும்னு சொல்லியிருக்கோம். ஸோ சப்போஸ் யாராவது இன்னும் வாங்காமல் இருந்தாங்கன்னா அவங்களோட இமீடியட்டாக ஆதம் டு ரிமூவ் இட். எல்லாரும் வந்து ஃபீல்டில் இருக்கணும். ஸோ எப்போ கால் பண்ணாலும் கால் அட்டென்ட் பண்ணுங்க. ஸோ அதுக்கான சஃபிஷியன்ட் நம்பர் போடுங்க. உங்களுடைய எல்லா டிபார்ட்மெண்ட் நம்பரும் வந்து இப்போ எனக்கு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுப்போம். ஸோ என்ஷூர் தட் ஆல் த மொபைல் நம்பர்ஸ் அண்ட் வாட் எவர் நம்ம கான்டாக்ட் நம்பர்ஸ் யூ ஆர் கிவிங் இட் இஸ் ஃபங்க்ஷனல். ஓகே, ஸோ அதை மட்டும் ஈச் அண்ட் எவ்ரிபடி என்ஷூர் இட். ஓகே, ஸோ நம்மளுடைய we can solve all the problems, but our response time or reach out time வந்து ரொம்ப மினிமைஸாக இருக்கணும். ஸோ கால் வந்து அடுத்த 10 minutes 15 minutes வந்து நம்ம அந்த இடத்துல இருக்கிற மாதிரி ப்ரெசன்ஸ் வச்சுங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ப்ராப்பராக பிளான் பண்ணிக்கணும். தேங்க்யூ. சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் மீனவ கிராமங்களில் ஆய்வு மேற்கொண்டார். பெங்கல் புயல் மையப்பகுதி புதுச்சேரியை நாளை கடக்கும் என்று வானிலை ஆராய்ச்சி மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதனைத் தொடர்ந்து முன்னாள் போக்குவரத்து துறை அமைச்சரும் காலாப்பட்டு தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான கல்யாண சுந்தரம், புதுச்சேரி கடலோர காவல்படை பேரிடர் பாதுகாப்பு குழுவினர் மற்றும் கோஸ்டல் கமாண்டர் டிஐஜி தசிலா ஆகியோருடன் இணைந்து காலாப்பட்டு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கடலோர கிராமங்களில் தாழ்வான பகுதியில் வசிக்கும் மக்களை பாதுகாப்பான இடத்திற்கு செல்ல வேண்டியும், மீன்பிடி படகுகள், வலைகள், வாகனங்கள் ஆகியவற்றை பாதுகாப்பான இடத்தில் வைக்கவும் அறிவுறுத்தினார். கடற்கரையில் இருந்து 100 மீட்டர் தூரத்திற்கு யாரும் வசிக்க வேண்டாம் என்றும், பாதுகாப்பான இடத்திற்கு செல்ல வேண்டியும், மீனவ கிராமத்தில் சுற்றுலா பயணிகளை கடலோரத்தில் அனுமதிக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டனர். மீனவர்கள் உதவிக்கு 1554 என்ற கோஸ்டல் உதவி எண்ணை தொடர்பு கொள்ளுமாறும் அறிவுறுத்தப்பட்டது. தாகூர் அரசு கலைக்கல்லூரியில் தொல்லியல் அருங்காட்சியகத்தை அமைச்சர் நமச்சிவாயம் திறந்து வைத்தார். புதுச்சேரி தாகூர் அரசு கலை அறிவியல் கல்லூரியில் புதியதாக வரலாற்று ஆவணங்களை பாதுகாக்கும் அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டுள்ளது. கல்லூரியின் ஸ்ரீ அரவிந்தர் நூலக வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள அருங்காட்சியகத்தை கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் திறந்து வைத்து பார்வையிட்டார். அருங்காட்சியகத்தில் அரிக்கமேடு மற்றும் திருவக்கரை அகழ்வாராய்ச்சியில் இருந்து சேகரிக்கப்பட்ட ரோமானிய காலத்தில் பயன்படுத்தப்பட்ட தொல்லியல் பொருட்கள், பல்வேறு வகையான கற்கள், கல்மரம், புழங்கு பொருட்கள், ஓடுகள், அரிய வகை பொருட்களின் புகைப்படங்கள் என ஆயிரக்கணக்கான தொல்லியல் பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. வாரந்தோறும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் பொதுமக்கள் மற்றும் மாணவர்கள் இதனை பார்வையிடும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது. விழாவில் பேசிய கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம், அருங்காட்சியகம் கல்லூரி வளாகத்தில் உருவாக்கப்பட்டுள்ளது சிறப்பம்சம் என்றார். புதுவை மாநிலத்திலேயே ஒரு கல்லூரியில் அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டுள்ளது இந்த கல்லூரியில்தான் என்று அவர் பெருமைப்பட தெரிவித்தார். பல்வேறு நாடுகளுடன் புதுச்சேரி வாணிப தொடர்பு கொண்டிருந்ததை இந்த அருங்காட்சியில் உள்ள ஆவணங்கள் நிரூபிப்பதாகவும் அவர் தெரிவித்தார். ஏற்பாடு செய்து இங்கே செய்திருக்கின்றார்கள். இந்த லீவு நாள்லையும் இந்த விழாவிலே கலந்து கொண்ட பேராசிரியர்கள், அதே மாதிரி இந்த மழையும் பொருட்படுத்தாமல் இங்கே கலந்து கொண்ட முன்னாள் மாணவர்கள், இந்நாள் மாணவர்கள், மாணவிகள், உங்கள் அத்தனை பேருக்கு வேண்டிய மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் இருசக்கர வாகனம் மற்றும் செல்போன் திருட்டில் ஈடுபட்ட வாலிபரை போலீசார் கைது செய்துள்ளனர். சென்னை கொளத்தூரை சேர்ந்தவர் ஜெயராமனின் மகன் வெங்கடேசன். இவர் கடந்த 18ஆம் தேதி புதுச்சேரிக்கு வந்தபோது மதகடிப்பட்டு GK காம்ப்ளெக்ஸ் அருகில் தனது இருசக்கர வாகனத்தை விட்டு சென்றுள்ளார். மறுநாள் காலை வந்து பார்த்தபோது இருசக்கர வாகனம் திருடு போயிருந்தது மற்றும் 2 செல்போன்களும் திருடு போயிருந்தது. இது குறித்து அவர் திருபுவனை காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். அதன் அடிப்படையில் திருபுவனை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர். இந்நிலையில் இன்று காலை திருபுவனை தொழில்பேட்டை கொத்தபுரி நத்தம் சாலையில் திருபுவனை போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது சந்தேகப்படும்படியான ஒரு நபர் இருசக்கர வாகனத்தில் அந்த வழியாக சென்றுள்ளார்.
அவரை நிறுத்தி விசாரித்த போது வாகனத்திற்கான எந்த ஆதாரமும் அவரிடம் இல்லை. மேலும் முன்னுக்கு பின் முரணாக பதில் அளித்துள்ளார். இதனையடுத்து அவரை காவல் நிலையம் அழைத்துச் சென்று போலீசார் விசாரணை நடத்தினர். விசாரணையில் அவர் சிவராந்தகம் கிராமத்தை சேர்ந்த ஆறுமுகத்தின் மகன் தேவன் என்பது தெரிய வந்தது. அவர் ஓட்டி வந்த இருசக்கர வாகனம் திருட்டு வாகனம் என்பதும் தெரிய வந்தது. அது கொளத்தூர் வெங்கடேசனின் காணாமல் போன வாகனம் என்றும் தெரிய வந்தது. இதனையடுத்து அவரை கைது செய்த போலீசார் அவர் ஓட்டி வந்த இருசக்கர வாகனம் மற்றும் 2 செல்போன்களை பறிமுதல் செய்தனர். போலீஸ் சான்றிதழ் விவகாரம் தொடர்பாக 5 புரோக்கர்களை போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரியில் MBBS உள்ளிட்ட இளநிலை மருத்துவ படிப்பிற்கு சென்டாக் மூலம் மாணவர் சேர்க்கை நடத்தப்பட்டது. இதில் NRI ஒதுக்கீட்டில் உள்ள இடங்களுக்கு NRI ஸ்பான்சர் என்ற பெயரில் மாணவர்கள் போலி சான்றிதழை சமர்ப்பித்திருந்தனர். இந்த சான்றிதழ்களை சென்டாக் அதிகாரிகள் ஆய்வு செய்தபோது முதற்கட்டமாக 44 பேர் போலி சான்றிதழ் சமர்ப்பித்தது தெரியவந்தது. இது குறித்து லாஸ்பேட்டை காவல் நிலையத்தில் 44 மாணவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. முறைகேடு தொடர்பாக கூடுதல் விவரங்களை காவல் கண்காணிப்பாளர் வீரவல்லவன் விசாரணை நடத்தினார். இந்த முறைகேட்டில் சிக்கிய 44 மாணவர்கள் மற்றும் அவர்களது பெற்றோர்களை விசாரணைக்கு ஆஜராகும்படி போலீசார் சம்மன் அனுப்பினர். அதன் அடிப்படையில் இதுவரை 15க்கும் மேற்பட்ட மாணவர்களின் பெற்றோர்கள் காவல் நிலையத்தில் ஆஜராகி விளக்கம் அளித்தனர். இதில் அவர்களுக்கு போலீஸ் சான்றிதழ்கள் யார் தயாரித்து கொடுத்தார்கள் என்ற விவரத்தை போலீசாரிடம் தெரிவித்தனர். இதனையடுத்து முதற்கட்டமாக தமிழகத்தை சேர்ந்த 5 புரோக்கர்களை லாஸ்பேட்டை போலீசார் தேடி வருகின்றனர். இரண்டாவது கட்டமாக 25 பேரும், மூன்றாவது கட்டமாக 6 பேர் என மொத்தம் 75 பேர் போலி சான்றிதழ் சமர்ப்பித்துள்ளது கண்டுபிடிக்கப்பட்டது. இது குறித்து சென்டாக் நிர்வாகம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளது. இரண்டாம் கட்டமாக வந்த 35 மாணவர்களும் பெற்றோர்களும் விசாரணைக்கு ஆஜராகுமாறு போலீசார் சம்மன் அனுப்பியுள்ளனர். மகளை கைது செய்துள்ளதாக கூறி பெற்றோர்களிடம் பணம் பறித்த மர்ம நபரை சைபர் கிரைம் போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்காலை சேர்ந்த ஐஸ்வர்யா என்பவர் பெற்றோருக்கு மர்ம நபர் ஒருவர் வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கண்டு காவல்துறை அதிகாரி பேசுவதாக கூறியுள்ளார். அப்போது அவர்களது மகள் தற்கொலைக்கு முயன்றதால் அவரை கைது செய்து காவல் நிலையத்தில் வைத்துள்ளதாகவும் அவரை விடுவிக்க வேண்டும் என்றால் பணம் அனுப்புமாறும் கூறியுள்ளார். இதனை நம்பி பெண்ணின் பெற்றோர் மர்ம நபருக்கு 75,000 ரூபாயை அனுப்பியுள்ளனர். இது குறித்து பெண்ணின் பெற்றோர் விசாரித்த போது அவர்கள் மோசடி கும்பலிடம் ஏமாந்தது தெரிய வந்தது. இதேபோல புதுவை சண்முகாபுரம் பகுதியை சேர்ந்த கணேசன் என்பவரை மர்ம நபர் தொடர்பு கொண்டு முத்ரா கடன் உதவி திட்டத்தின் அதிகாரி பேசுவதாக கூறியுள்ளார். குறைந்த வட்டியில் 5 லட்சம் தருவதாகவும் அதற்கு செயலாக்க கட்டணமாக பணம் செலுத்த வேண்டும் என்றும் கூறியுள்ளார். இதனை நம்பி கணேசனும் மர்ம நபருக்கு செயலாக்க கட்டணமாக 1.62 லட்சத்தை அனுப்பியுள்ளார். மர்ம நபர் கணேசனுடன் இருந்த இணைப்பை இதனையடுத்து துண்டித்து விட்டார். அதன் பிறகே அந்த மோசடி கும்பலிடம் ஏமாந்தது தெரிய வந்தது. இதேபோல மொத்தமாக 2.97 லட்சத்தை மோசடி கும்பலிடம் புதுவையை சேர்ந்த 3 பேர் இழந்துள்ளனர். பாதிக்கப்பட்டவர்கள் தனித்தனியாக புதுவை சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். அதன் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம். தங்கம் 1 கிராம் 7,090 ரூபாய். ஒரு சவரன் தங்கம் 56,720 ரூபாய். வெள்ளி 10 கிராம் 950 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். புதுவைக்கு 2 நாள் ரெட் அலர்ட், பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தல். புதுவையில் தொடரும் கடல் சீற்றம், கடற்கரைக்கு பொதுமக்கள் யாரும் வர வேண்டாம் என்று அறிவுறுத்தல். கட்டிட தொழிலாளி கொலை வழக்கு 4 பேர் கைது. ஆரம்ப சுகாதார நிலையங்களில் 24 மணி நேரமும் மருத்துவர்கள் பணியில் இருக்க வேண்டும், மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தல். இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.